சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. வாக்குவாதமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அளிப்படியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த 9 வசனங்களிலே இந்த 7வது வசனம்தான் நமக்கு ஆண்டவர் இந்த 11வது மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் ஆகும். இதான் இந்த 11வது மாதத்தின் வாக்குத்தத்தம். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஆமாம், விளையச் செய்கிற தேவன். நவம்பர் மாதம் மந்த் ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங் ஆர் ஹார்வெஸ்டிங். 11வது மாதம் விதைப்பும் அறுப்பும் என்கிற தலைப்பில் நாம் ஜெப நேரங்கள், ஆராதனைகள், முக்கியமான சில சிறப்பு கூட்டங்கள், மிஷனரி பணிகளுக்காக நாம் ஆயத்தமாகிறோம். இதில் இந்த டைடிங்ஸில் இந்த வாக்குத்தத்த வசனம் முக்கியமான இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாள் ஸ்கெடியூல். சென்ற மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கான ஊழியங்களுக்கான சில ஃபோட்டோஸ், பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளுக்கான அறிவிப்புகள் வேலையெல்லாம் இருக்கிறது. முடிந்தவுடனே நீங்கள் குடும்பத்திற்கு ஒன்று இவைகளை வாங்கி அதை நாம் பத்திரப்படுத்தி சொல்லப்பட்டுள்ள காரியங்களுக்காக ஜெபிப்போம். நம்ம எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஏற்படுத்தின இந்த கொரிந்திய சபைக்கு, விசுவாசிகளுக்கு, அவர்கள் அவ்வப்போது சில பிரச்சனைகளை சந்தித்து வரும்போது பவுல் அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புகிறார். சில நேரங்களிலே சில குறைவுகள், சில தவறுகள் நடக்கிற போது அதை அன்போடு அதை சுட்டி காண்பித்து அதிலிருந்து வெளிவருவதற்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். சபையாருக்கு எழுதப்பட்ட கொரிந்திய சபை மக்களுக்கு, சர்ச் அட் கொரிந்த், கொரிந்திய அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் ஆலோசனையாக, அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலாக அமைந்த ஒரு புத்தகம் இது. 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், இந்த 2 நிருபங்களுமே ஒரே
மாதிரியான ஒரே சபைக்கு எழுதப்பட்டது. இதிலே பல பிரச்சனைகள் இருந்தது, சில பாவங்கள் இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூத்த ஊழியர் என்கிற இந்த சபையை ஆரம்பித்தவர் என்கிற முறையில் அவைகளெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை கண்டனம் பண்ணாமல் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை இன்னும் கிறிஸ்துவில் வளர செய்வதே அவருடைய நோக்கம். அவர் அப்படி எழுதும்போது இந்த அதிகாரத்திலே குறிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை, இப்போ நம்ம அந்த 9 வசனம் வாசிச்சோம் இல்லையா, இதில் சொல்லப்படுகிற மெயினான ஒரு பிரச்சனை என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாம்சத்துக்குரிய காரியங்கள், பொறாமை, போட்டி, நம்மில யார் பெரியவன் அப்படிங்கிற காரியம், பார்ஷியாலிட்டி, அல்லது நமக்குள்ளே நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற சபைக்கு அவர்களிடத்திலே காணப்பட்ட குறைகள். யாரும் நம்ம சபையை நினைச்சிடாதீங்க, நம்ம சபையில் இந்த குறைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் நம்மளை அற்புதமா வச்சிருக்கிறார். அப்படியா? இதுல சொல்லப்பட்டுள்ள பிரச்சனைகள்ல எதுவுமே எங்க சபையில இல்லை. இப்படி வேணா சொல்லலாம், இனிமேல் இருக்க போவதில்லை. ஆமென். அதான் நிதர்சனமான உண்மை. நம்ம ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, வேத வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே அதனால அப்படி குறையுள்ள சபையிலே நான் எப்படி அங்கமாவது? ஆகவே இதோடு நான் நிறுத்தி கொள்ளுகிறேன், சபைக்கே நான் வரமாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு குறையுள்ள சபை எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாரேனும் நீங்கள் நினைப்பீர்களேயானால் அது முற்றிலும் தவறான கருத்து கணிப்பு. ஒரு நாள் அப்படி முடிவு எடுத்துடாதீங்க, சரிங்களா? ஆகவே இதிலிருந்து இப்போ இந்த சபை சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம். இதை சொல்றா, நான் அப்போலோவை சேர்ந்தவன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் பவுலை சேர்ந்தவன். நான் அவராளு, நம்ம இவராளு, நாமெல்லாம் ஒரே இனம், அவங்க வேற ஆளு, இவங்க பல வித்தியாசங்கள். அப்படியெல்லாம் சபை என்று சொல்லும்போது அப்படி இவைகளெல்லாம் இருக்கும். ஆனாலும் தேவ கிருபை நம்மோடு இருந்து இந்த கருத்து கணிப்புகள், தவறான எண்ணங்கள், போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இவைகளெல்லாம் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆனால் அவைகள், ஏன்னா கிறிஸ்துவிலே நாம் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஒருவனும் உங்களை என்னுடைய கையிலிருந்து பறிக்க இயலாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆனால் அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும். சொன்னா, ஒரு மனுஷன் 50 வயது, இள வயதிலிருந்தே குடி, பயங்கரமான குடியும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு 50 வயசு 20 வயசுல ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன். அப்ப அவர் எத்தனை வருஷமா குடிப்பழக்கத்தில் இருக்கிறாரு? 30 வருஷம். கணக்கில் இவ்வளவு புலிகளா இருக்கிறீங்களே. 20 வயசுல குடிக்க ஆரம்பிச்சு 50 வயசு, எத்தனை வருஷமா குடிகாரரு? 30 வருஷம். இப்போ 50வது வயசுல ஆண்டவர் அவரை ரட்சித்துட்டார், பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். இப்போ அவர் நோ மோர் குடிகாரர், நோ மோர் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர் அல்ல.
அவர் மனம் திரும்பின ஒரு பாவி அவர் இல்லை. இப்போ உடனே மரித்தாலும் எங்கே போயிடலாம்? அவர் பரலோகத்துக்கு, மோட்ச ராஜ்யத்திற்கு போய்விடலாம். அவர் ஆண்டவரை தகுதிப்படுத்திட்டார், பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். ஆனால் ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிருவார். அந்த 30 வருஷ குடிப்பழக்கத்தினுடைய தாக்கம் இருக்கு பாருங்க, எஃபெக்ட், அது அவருடைய சரீரத்தை பாதிக்கும். பாதிக்குமா பாதிக்காதா? நிச்சயமாக. கான்சிக்வன்சஸ், அதனுடைய தாக்கங்கள். இந்த மாசத்தினுடைய தலைப்பே அதான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருவார், இரக்கம் பெற்று விடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் பூமியில கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்நாட்களிலே நம்ம செய்த கிரியைகளின் பலன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது, நமக்குள் பிரிவினை, பாரபட்சம் இவைகள் இருக்கக்கூடாது. 5வது வசனம் சொல்லுகிறது, பவுல் யார், அப்பொல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே. முதலாவது, நமக்குள்ள எந்த பிரிவினை, பாரபட்சம், அதுக்கு மேல ஃபேவரிட்டிசம், எனக்கு இவர் அப்படியெல்லாம் இருந்தோம்னா அதனுடைய பலன், மனுஷன் எதை விதைக்கிறான், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு பழமொழி சொல்லுவான், ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. அது என்ன? தென்னை மரம். சரிங்களா? அப்போ தென்னை மரத்தை, தென்னை விதை, அதை நட்டால் மாங்காயா முளைக்கும், தேங்காய் தான் கணிதம். முன்னால மரம், தென்னை மரம் இருக்கு. அருமையானவர்களே, பாரபட்சம், பிரிவினை இவைகள் எதுவும், நான் பவுலை சேர்ந்தவன், அவங்கள யாரு? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள், அவ்வளவுதான். பாஸ்டர் பொன்ராஜ், பிரதர் ரூபன் மனோகர், பாஸ்டர் ஸ்டீபன் ராஜா, நம்ம சபையிலே இருந்து உருவாகி வருகிற ஊழியர்கள், ஜெயக்குமார், பாபு ராஜேஷ், ரஞ்சித், எல்லாரும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள். எந்த ஒரு ஃபேவரிட்டிசமோ நம்ம யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு நாம் எல்லாரும் பிரயாசப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். உழைக்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். 2 தீமோத்தேயு 2:6. நோ ஒர்க் நோ ஃபுட். உழைக்கலன்னா சாப்பிடக்கூடாது. வெளிநாடுகளில் எல்லாம் மக்கள் கடினமா உழைக்கிறாங்க. சோம்பேறிகள் சில பேர் இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யாம சோம்பேறிகள், வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா கவர்மெண்ட்டே சில ஹாஸ்டல்ஸ் போல வச்சிருக்கலாம். ஹோம்லெஸ் பீப்புள், அமெரிக்க பிச்சைக்காரர்கள் தெரு ஓரங்களிலே அங்கெல்லாம் ஒரு போர்டை கையில் பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஹெல்ப் மீ, ஐ ஆம் பூவர், ஐ ஹவ் நோ ஹோம், இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு நிற்பாங்க. சரிங்களா? காரில் இறங்கிட்டு காரை அங்கே பார்க்கிங்கில் போட்டு இங்கே போர்டை பிடிச்சிட்டு நிற்பாங்க. சரிங்களா? வீட்டில் சில பேர் வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு அப்படின்னு சொல்லி பேபி சிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள வேலைக்கு அமர்த்தி இருப்பாங்க. அவங்க
இந்த ஓனரை விட பெரிய கார், காஸ்ட்லியான கார், அதை கொண்டு வந்து அங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு வந்து வேலை செய்யும். இதற்கு சொல்லுகிறேன் என்றால், பிரயாசப்படணும். இந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் சரி, ஊழியம் அவ்வளவு சுலபமானதல்ல. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனடைய வேண்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுக்காக சும்மா இருக்க முடியாது. உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், ஊழியம் செய்யணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற என்னவா இருக்கட்டும், அந்த ஊழியங்களிலே அந்த பொறுப்புகளை அதை நாம் செய்யணும். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். 8வது வசனம் நாம் பார்க்கிறோம். 8வது வசனம் வாசிங்க. நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் கூலியை பெறுவான். நீங்க என்ன என்ன செய்றீங்களோ நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. அது அதிகாலை ஜெபமா இருக்கலாம், வேதபாட வகுப்பா இருக்கலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச ஜெபமா இருக்கலாம், ஆராதனைகளிலே பங்கேற்கிறதாக இருக்கலாம். இந்த ரெகுலாரிட்டி நிச்சயம் கர்த்தர் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பிரயாசங்கள் பலவாயிருந்தாலும் பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 3வது, நாம் ஒன்றுமில்லை. 7வது வசனம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறார். எதையாவது நம்முடைய பலத்தினால் சாதிக்க முடியும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நான் இதை சாதிச்சுட்டேன்னு. இந்த வீடியோ இருக்குதா? ஜெமிமா ராட்ரிக்ஸ் சமீபத்தில் கிரிக்கெட் மேட்ச், எத்தனை பேர் அதை பற்றி கேள்விப்பட்டீங்க? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நம்ம சர்ச்சிலையும் இந்த முன்னால் உட்காந்துருக்காங்கல்ல, ஜூடித் ஜெமிமா, அப்படித்தானே? ஓ சாரி, ஜெசிகா ஜெமிமா. ஆமாம், நம்ம பாஸ்டம்மா பேரும் அதில் கொஞ்சம் இருக்கு. அனிதா, ஜெமிமா, ஞானமலர், அவங்க ஃபுல் நேம் 3 பேர். ஸோ ஜெமிமா எங்கள் சென்னையில் அண்ணன் பொண்ணு ஜெமிமா இப்படி இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபோட்டோ இருக்குதா, இதில் போட்டிருக்கிறோம். மும்பையை சேர்ந்த ஒரு போதகருடைய மகள், ஒரு 24-25 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த செமிஃபைனல் விமென்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணியை ஜெயிச்சு ஃபைனல் என்னைக்குன்னு தெரியல, நாளைக்கா? சரி, ஃபைனலில் யாரோட விளையாட போகிறாங்க? சவுத் ஆஃப்ரிக்கா கூடயா? ஓகே. இதில் என்ன பியூட்டினா, செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியன் டீம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 337 ரன்கள். அவங்க ஆஸ்திரேலியாவில் 334 36 ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 336 ரன் எடுத்திருக்கிறாங்க. பாருங்க, ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் எல்லாம் நல்ல. செகண்ட் பேட்டிங் இந்தியா டீம் ஆடி, அதில் நாம் பார்க்கிற இந்த ஜெமிமா ராட்ரிக்ஸ் என்கிற இந்த பெண்மணி ஒரு போதகருடைய மகள். அவங்க டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பையில் அவங்க சபை இருக்கிறது.
ஆராதனைகள்லாம் நடத்துகிறது. யாரோ நம்ம சபை மக்கள் தான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க அவங்க ஆராதிக்கிற மாதிரி. அதிலெல்லாம் உண்மை. சரி, அவங்க சொன்ன சாட்சி இப்போ 127 ரன் இல்லையா, இந்த விக்கெட்டுகள்லாம் அவுட் ஆகிட்டே போகிறாங்க. ஆஸ்திரேலியா அணி ஜெயிக்கிறதற்கு 72% வாய்ப்பு இருக்கிறது, இந்தியாவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுங்கிற சூழ்நிலைமையில் இவங்க களமிறங்கி பேட்டிங்கில் அசத்தி அடித்து ஜெயிச்சுட்டாங்க. இந்திய செகண்ட் பேட்டிங் பண்ணி சேஸ் பண்ணி ஜெயிச்சது ஒரு பெரிய ரெக்கார்டு. அது எல்லாத்தையும் விட இவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி? ஃபஸ்ட்டு அந்த இருக்காப்பா அது போட்டிருக்கு. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் அந்த சாட்சி. ரொம்ப, ஏன்னா இந்த மாசத்து வாக்குத்தத்த வசனம் அதான். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவங்க சொல்ற சாட்சி அற்புதமா இருக்கும். நம்ம நாளைக்கு கூட ஆராதனையில் நம்ம செய்தி நேரத்தில் அதை போட ஒரு 2 minutes அவங்களுடைய டெஸ்ட். அவங்க சொல்றாங்க, ஃபஸ்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்துதான் அப்பா, அம்மா, மற்ற அவங்களுடைய தன்னுடைய திறமைக்கோ, இது வந்து ஒரு அசாத்திய திறமைங்க. தோற்கிற சமயத்தில் போய் நின்று அதை ஜெயித்து கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்ன செய்யலாம், மற்ற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த செஸ் போட்டியெல்லாம் நடந்த சமயத்தில் அதில் அமெரிக்க வீரன் ஒருத்தன், நம்ம குகேஷ், அவரை ஜெயிச்சுட்டான். என்ன பண்ணுறான், இவருடைய காயினை தூக்கி ஆடியன்ஸ் மேலே எரிஞ்சிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போகிறான். இந்த இம்மெச்சூர்டு பிஹேவியர். ஆனால் இங்கே இந்த பெண்மணி தான் ஒரு கிறிஸ்தவள். அதுக்கு காரணம் இருக்குங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்களுடைய அப்பா போதகர் குற்றம் சாட்டப்பட்டவர், மதமாற்றம் செய்கிறார்னு சொல்லி. அந்த ஊருக்காரங்க தான், மும்பைக்காரங்க தான், மகாராஷ்டிராக்காரங்க தான். ஆனாலும் அவர் மேலே வீண் பழி சுமத்தி போனாங்க. இந்த பொண்ணு வேர்ல்டு கப்பில் போன வேர்ல்டு கப்பில் இவங்களை எடுக்கலை, தகுதி குறைபாடு இருக்குது, இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிலாம் ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் பாருங்க, அந்த இடத்துல வந்து இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்தினேன். அவர் என்னோடு இருந்தார், நான் வேதம் வாசிக்கிறேன், அவர் என்னை பலப்படுத்தினார். ஒரு வசனத்தை அவங்க கோட் பண்ணாங்க. என்ன வசனம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்வார். இது கர்த்தர் செய்த யுத்தம். கர்த்தர் எனக்காக, நான் ஒன்றும் பெருசா சாதிக்கல, அவர் என்னோடு இருந்தார். நான் வேதம் வாசித்த, அவர் என்னோடு பேசினார். அருமையானவர்களே, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த மாதத்துல ஒருவேளை நான் செஞ்ச காரியங்கள், நான் ஏறெடுத்த ஜெபம், நான் செஞ்ச ஊழியம், நான் இவ்வளவு காரியங்களை பிரயாசப்பட்டேன், என்னுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவா? தாவீது சொல்லுகிறார்கள், நான் இங்கே வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? என்ன விருதாவாகவா இங்கே கொண்டு வந்தீர்? இந்த சபைக்கு என்ன விருதாவாகவா கர்த்தர் கொண்டு வந்தீர்? எங்கேயோ போயிருக்க வேண்டிய நான் ஏன் இங்கே இருக்கு? வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவருங்க. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தரை மகிமைப்படு. ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவன் நம்மை வழிநடத்தின அவருடைய காரியங்களுக்காக நம்ம முற்று முழுவதுமாய் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை தருவார்.
மிகப்பெரிய வெற்றி. போன மாசத்து வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு நம்முடைய நடைப்பயணத்திலும், நடைப்பயணம்னா நம்முடைய வாழ்க்கை, நம்ம கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் அந்த வசனத்தினுடைய ஆதாரங்கள் இருந்தது. குறிப்பா அந்த ஊழியங்களிலே சபையிலே நடைபெற்ற பாஸ்டர் பொன்ராஜ் அதே வார்த்தையை தான் பிரசங்கித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்ல பார்த்தேன் செய்தி. யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு 5 காரியங்கள் பேசினார். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பேசினார் பாஸ்டர் பொன்ராஜ். சரி, யூடியூப்ல இருக்குது, நீங்க வாசித்து பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கடுத்து ரூபன் மனோகர் அவங்களும் இதே சார்ந்த செய்தியை தான் நமக்கு கொடுத்தாங்க. போன வாரத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜா அவங்களும் அதே சத்தியத்தான் ஆண்டவர் வெளிப்படும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த அமெரிக்கா ட்ரிப்பு முழுவதும் ஆண்டுடைய கிருபையும் பிரசன்னமும் கூட இருந்து, இது வரைக்கும் எத்தனையோ முறை போயிருக்கிறேன். ஆனால் இந்த முறை கர்த்தர் மிகுதியாய் அற்புதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார். அநேக தெய்வ பிள்ளைகள் நமக்காக உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சில ஊழியர்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருந்தோம், சில உதவிகள் செய்வதாக. கர்த்தர் அவைகள் எல்லாம் நிறைவேற்றிட இந்த நாட்களில் நமக்கு அனுகூலம் பாராட்டி இருக்கிறார். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கும். வாக்குத்தத்தம் செய்தவர் அப்படியே அவர் நம்மளை வழி நடத்துவார். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். அங்கே மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயினில் போனேன். திரும்ப சென்னையிலேருந்து மதுரைக்கும் ட்ரெயினில் தான். ட்ரெயினில் போகும்போதே அதில் நம்ம இந்த மாதத்தில் ஒரு நாடகம், அதை பற்றி சொல்லுவேன். நான் அதை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஃபோனில், ட்ரெயினில் போகும்போது. அதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தேன். அது பார்க்குறதுக்கு நல்ல பெரிய படித்த நல்ல வெள்ளை வெளியர் ஒரு பிராமின் அது போல் இருந்தார். நான் எல்லாம் பேசி முடிச்சு உடனே கேட்டார் பின்னால் திரும்பி, ஆர் யூ எ பாஸ்டர்? எஸ் சார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஐ எம் டாக்டர் சதுர்வேதி. நான் மதுரையில் தான், புதூரில் தான் இருக்கிறேன். நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவன். நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். என் ஒய்ஃபு ரொம்ப பக்தியானவள். அவளை கொண்டு போய் விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணுவேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன். என் பிள்ளைகளெல்லாம் திருமணமாகி அமெரிக்காவில் ஒருத்தி இருக்கிறா, ஆஸ்திரேலியாவில் ஒருத்தி இருக்கிறேன். நான் சொன்னேன், சார் நான் அமெரிக்கா தான் போயிட்டுருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல, டேவிட் லிவிங்ஸ்டன், அவரை போல் நானும் ஒரு டாக்டர். ஆனால் நான் அப்படியெல்லாம் ரொம்ப இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதில் நான் ரொம்ப உணர்த்தப்படுறேன். ஆகவே நான் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, நான் புதூரில் தான் இருக்கிறேன், என்னுடைய அட்ரஸ் எல்லாம் தர்றேன், வந்து இது இப்படி ஒரு ஊழியம், மிஷினரி தரிசனம். அதெல்லாம் டாக்டராக இருந்து என்னத்தை சாதிச்சேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு தேவ மனுஷன் பாருங்க, அவர் மறித்து பல வருஷம் ஆச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷினரி. அந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த வாரத்தில் போட போகிறோம். ஆகவே நிக்சன் பிரதர், சாமுவேல் பிரதர், செல்வராஜ் ஐயா, பிரதர் பீட்டர், மனோகர், சபையில் உள்ள ஆண்கள், சிறு பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆக போகிறீங்க. நாளையிலேருந்தே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு சாயங்காலத்திலேருந்தே எப்படி நம்ம ஐடாஸ் கடர் ஸ்கிட்டு போட்டோமோ அதுபோல் நம்ம நினச்சி போகிறோம். அதுக்கு ஒரு 20 பேர் தேவை. நல்ல டீமாக நம்ம செய்ய போகிறோம். அதில் யாராலும் அதை பற்றி நாளைக்கு நான் தெளிவாக பாருங்கள்.
அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய, அப்படி போய்கொண்டிருக்கிறோம். சென்னையை நெருங்கிட்டோம். இவருக்கு அவர் சர்க்கரை வியாதிக்காரர் போல, டயபெட்டிக். அவர் ஒரு மாதிரி உளர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சத்தம் எல்லாம் போட ஆரம்பிச்சார். வழுக்க பின்னால் உட்காந்துருக்கிறேன், தலையெல்லாம் அப்படியே வேர்த்து வடியுது. அவர் அந்த ஃபுட்டு சர்வ் பண்ணுற ஆட்கள் எல்லாம் திட்டுறாரு. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு டீ கொடுங்க அப்படி இப்படின்னு. அப்படியே எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. நான் பின்னால் இருந்து, சார் ஒன்றும் கவலைப்படாது, நான் வீட்டில் பாஸ்டமாக கொடுத்துருந்தாங்க சில ஸ்நாக்ஸ், அது நேந்திரம் பழ பஜ்ஜி, சரியா, ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற நேரத்தில் சாப்பிட்றதுக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க. நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட், கடலை மிட்டாய் நாங்கள் கொண்டு போகிறதுக்காக வாங்கியிருந்தேன், எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா, அது இத்தான் பெருசாக இருக்கும் தெரியும் இல்லையா, நேந்திர பழ பஜ்ஜி கேரளாவிலேருந்து வாங்கிட்டு கொண்டு வந்திருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ். அதை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அவர் ஆள் ரிலீவ் ஆகிட்டார். சுகர் லோவாகி அப்படியெல்லாம் பண்ணிடு அவர் சரியாயிட்டார். சரியான உடனே அந்த ஃபுட்டு சர்வ் பண்ணுற, ஏன்னா தேஜஸ் அந்த ஃபுட் சர்வ் பண்ணுற ஆட்களை திட்டுனாருன்னு சொன்னேன் இல்லையா, போய் மன்னிப்பு கேட்டாருங்க. போய் மன்னிப்பு கேட்டார். ஐ எம் சாரி, நான் ஒரு டாக்டர், எனக்கு இப்படி தான் லோ சுகர் ஆயிரும், நான் ஏதாவது செஞ்சுருப்பேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கங்க. இந்த ஃபாதர் தான் என் உயிரை காப்பாற்றினாரு, இவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே பாஸ்டர்மாவுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அது எனக்குன்னு கொடுத்தாங்க, ஆனாலும் இன்னொரு ஆபத்தான நிலைமையில் இருந்த அந்த மனுஷருக்கு கர்த்தரை பாருங்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற இந்த கிரிக்கெட் வீராங்கனையாக இருக்கட்டும், ஏன்னா இன்னைக்கு நாம் பார்க்கணும், விளைய செய்கிற தேவன் அவர் பலன் அளிப்பார். அதாவது ஏர்போர்ட்டில் சென்னையில் இறங்கிட்டேன், லக்கேஜ் எல்லாம் நிறையா, சில ப்ரொஜெக்டர்ஸ், எல்சிடி ப்ரொஜெக்டர்ஸ் ஸ்கேன் பண்ணட்டான். கூட்டம் என்ன தனியாக உள்ள, சரி இன்னைக்கு உங்களை தனியாக கவனிக்க போகிறாங்க அப்படின்ட்டு போகிறேன். அந்த ஆஃபீஸர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஹிந்திக்காரர், என்ன கொண்டு வந்திருக்கிறேன், ப்ரொஜெக்டர் மாதிரி தெரியுது, ஸ்கேனில் ஓப்பன் பண்ண அப்படின்ட்டு, என்னையா அது அப்படின்னு ஓப்பன் பண்ண, ஓ இத்தனை இருக்குதா, இதெல்லாம் பிராண்ட் நியூ மாதிரி தெரியுது, ஓகே ஃபைன் போடணும். நான் உள்ள பயந்துக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே நினைச்சது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆர் தேர் எனி ஆஃபீஸர்ஸுக்கு கூப்பிட்டார். அப்போது தமிழால் ஒருத்தர், அவரும் ஆஃபீஸர் கஸ்டம்ஸ், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க ஏர்போர்ட்டில் எல்லாம் நீங்கள் பார்க்க, அவர் வந்தார். ஹிந்திக்காரனாவது பாச தெரியாமல் விட்டுருவேன், நம்ம ஆள் சும்மா கார்த்திக் ராஜா பேர் போட்டிருக்கு, மாட்டினம்டா செமையா வச்சு, சார் என்ன சார் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இத்தனை பேக் இதுகளெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு சொன்னேன், ஐ எம் a pastor working in Madurai. I have some friends in America. They gave me some projectors, all used. I'm going to use it for my church. This for my ministry purpose. எனக்கு அதெல்லாம் சர்ச்சு அதெல்லாம் கேட்டான்னா என்னன்னு அவனுக்கு தெரியல. பாஸ்போர்ட்டை கொடுங்கன்னு, சரி அவ்வளோதான் நமக்கு சொல்லி முடிஞ்சு. ஃபைன் கட்ட சொன்னாங்கன்னா அவன் பாட்டுக்கு 50,000 60,000 ஃபைன் கட்ட சொல்லுவாங்களே, என்ன செய்யறது அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன். பாஸ்போர்ட்டை வாங்கி அவன் எவ்வளோ நேரம், 2 நிமிஷம் தாங்க பார்த்துருப்பான். அப்படி பார்த்துட்டு ஓகே யூ கேன் கோ அப்படின்னு சொல்லி, மனுஷர் கண்கள்லையும்
தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். சரிங்களா? விளைய செய்கிறவர் தேவன், பிரயாசப்பட வேண்டியது நாம். சரிங்களா? ஆகவே நம்மளால இந்த மாசத்துல எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஒத்தக்கடை செல்வகுமார் அவர் சர்ச்சுக்கு இந்த நவம்பர் எண்டில் டெடிகேஷன் இருக்கு, ஆலயம் கட்டித்தர. அவங்க முன்னெடுத்து இதே மாதிரி விளைய செய்கிற தேவன், தேவன் நமக்கு கொடுக்கிறவைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே இந்த மாதத்துல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த பாதைகள் கடினமா இருக்கலாம், மனசுல வச்சுக்கோங்க. மகிமை கர்த்தருக்கு செலுத்தணும். மகிமையை நாம கொண்டு போய் விடக்கூடாது, மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட இந்த மாதம் அதிகம் பிறந்த நாட்கள் காண்கிறவர்கள். ஒருவேளை திருமண நாள் 2 பேருக்கு வருகிறது. என்னுடைய மூத்த அண்ணன் சாம்சன் அவர்களுக்கும் சந்திரமூர்த்தி 13ஆம் தேதி 11, 13 2 நாளும் திருமண நாட்கள். மற்ற நிறைய பேர் நமக்கு இன்னைக்கு யாருக்கும் பிறந்த நாள், ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கு இருக்கான்னு தெரில. சரி, ஸோ பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நமக்கு வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை மிஷன் கன்வென்ஷன் கூடல் நகர் ஏலியம் ஏஜி சபையில் நடக்கிறது. ஒருங்கிணைந்த மிஷன் கன்வென்ஷன். போன வருஷம் பகானத்துவம் சபையில் நடந்தது அல்லவா, நாம் போய் நாடகம் போட்டோம்ல, அதே போல இந்த ஆண்டு ஒருங்கிணைந்த மிஷன் முகாம் கூடல் நகர். அந்த மிஷன் கன்வென்ஷன் நவம்பர் 8 சனிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், மதியத்தோட லஞ்சோட முடியும். எல்லாரும் நம்ம ஆயத்தமாகும். அதில் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் மருத்துவ மிஷினரி ஆப்பிரிக்க நாட்டிற்கு மிஷினரியாக சென்று அங்கே மரித்து ஆப்பிரிக்க மக்கள் அவர் அதிகம் நேசித்ததுனால அவர் அங்கேயே புதைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கிலாந்து அரசாங்கம் அவரை எப்படியாவது எங்க ஊருக்காரரு, அவரை எப்படி நாங்கள் அங்கே புதைக்கிறது, அவர் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்பட்ட பொழுது அந்த மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் மட்டும் ஆப்பிரிக்காவில் புதைக்கப்பட்டிருக்கு. அவருடைய மற்ற சரீரத்தின் பகுதிகள் இங்கே லண்டன்ல, யூகேல பதிக்கப்படும். பாருங்க எவ்வளோ மிகப்பெரிய ஒரு தெய்வ மனுஷனுடைய மரிக்கும் போது இதே பொசிஷன்ல தான் அவர் மரித்திருக்கிறார். ஜெபம் பண்ணுகிற நிலையில எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஸ்டோரியை நாம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த சனிக்கிழமை நடக்கிற அந்த மிஷன் கன்வென்ஷன்ல நம்ம அதை போட போறோம். நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து அதற்கான பிராக்டிஸ். ஏன்னா நமக்கு இந்த ஒரு 4-5 நாள் தான் இருக்கிறது இல்லை. தயவாய் வந்து ஒத்துழைப்பு கொடுங்கள். சிறு பிள்ளைகள் ஆப்பிரிக்க அந்த குரூப் மேக்கப் அதெல்லாம் போட்டு நம்ம செய்யணும். நாடகமெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அதாவது ட்ரினிட்டி ஃபேமிலி இல்லை சிஸ்டர் அன்பு அதுக்கு கதை வசனம் எழுதி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பங்கேற்க விரும்புகிற எல்லாருமே நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ் டைமில் வாங்க. அதை பற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம செய்வோம். அடுத்து 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையின் மிஷன் கன்வென்ஷன். குஜராத் மிஷனரி சாம் குணசீலன், ஷலோம்
ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் நிறுவனர் பாஸ்டர் தேவதாஸ் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக வந்திருந்தாங்க. அவருக்கு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். ஸோ அந்த குரூப்பில் இருந்து, அந்த டீமில் இருந்து சாம் குணசீலன் அவங்க வர்றாங்க. அவங்களோட சில மிஷினரிகளெல்லாம் நம்ம குஜராத்துக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம், இனி மிஷினரிகளை நாம் தாங்க இருக்கிறோம், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய இருக்கிறோம். ஸோ அது 9ஆம் தேதி. அடுத்த இந்த மாதத்தின் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. 21, 22, 23 3 நாளும் நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் சென்னையிலிருந்து பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள். ஏன்னா இது 21 நாள் ஜெப நாட்கள், தானியேலின் 21 நாள் ஜெபம் இன்னையிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த நாட்கள் முடிவில் நமக்கு 3 நாட்கள் சிறப்பு கூட்டம். அதில் பாஸ்டர் ஜான் சாமுவேல் சென்னையிலிருந்து வர்றாங்க. அவர் திரைப்பட துறையிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவதாசன். நல்ல சில வீடியோஸ் இவைகள் மூலமாக நமக்கு வேத பாடத்தை அவங்க அந்த 3 நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கர்த்தருடைய வருகை வரை அந்த 3 நாட்களும் வெள்ளிக்கிழமை காலை மாலை, சனிக்கிழமை காலை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை எல்லா நேரங்களிலும் நமக்கு கூட்டம் இருக்கிறது. நவம்பர் 21, 22, 23. ஸோ இந்த நாட்களுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இதில் இந்த டைடிங்ஸ் எல்லாரும் நீங்கள் குடும்பத்திற்கொன்று வாங்கி அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியங்களிலே நாம் பங்கேற்போம். வீட்டு கூட்டங்கள் நமக்கு செவ்வாய்க்கிழமை லீலாவதி சிஸ்டர் வீட்டில், அடுத்து புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி பண்ணுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தின் ஊழியங்களை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய திருச்சபை குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வேலை, தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், நம்முடைய பிரயாணங்கள் இவள் எல்லாம் ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்தி நம்ம மௌனமாக இருக்க வேண்டாம், மௌனமாக இருக்க வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தோம். ஆமென். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எவனை மாற்றிடக்கூடும், சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, இயேசுவால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றிடக்கூடும், என் தேவைகளை சந்திக்கக்கூடும், தோல்விகளை ஜெயமாக மாற்றிடக்கூடும், தேவைகளை சந்திக்கக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை, இயேசுவால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை, இயேசுவால் கூடாததொன்றுமில்லை. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி. 11வது மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் வரும்படி பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி இருக்க
நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்னு சொன்னீங்களே. இப்படி வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை மக்களை, விசுவாச குடும்பங்களை, உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை, இந்த நாளிலே இந்த முதல் ஜெப வேளையிலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை, அவருடைய படிப்பு, தொழில், வியாபாரம், பிரயாணங்கள், முயற்சிகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் உடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சென்ற மாதம் எப்படி வழி நடத்தினீங்களோ அதே போல இந்த மாதத்திலும் எங்களை வழி நடத்த நீர் போதுமான. சுகவீனம் உள்ள மக்களுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, சில பிரச்சனைகளிலே, பண நெருக்கடிகளிலே, வேதனைகளிலே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, எங்களில் உள்ள குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கும். பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி பலத்தை, உமக்கு அது லேசான காரியம் அல்லவா, கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற நியூபார்ன் பேபிஸ்க்காக ஸ்தோத்திரம். வர்ற நாட்களில் அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கன்சீவா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் தெய்வீக சுகப்பிரசவங்களை கொடுங்க. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஜெபிக்கணும், உண்மையில வளரணும், பலன் கொள்ளணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை, ஊழியங்களை உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் பலனை எதிர்பாராம செய்யணும். நீர் பலனளிக்கிற கர்த்தர் அல்லவா, மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்போதும் நாங்கள் மகிமையை உமக்கே செலுத்தணும். ஒரே ஒரு போதவருடைய மகள் எப்படி தன்னுடைய சாட்சியை பகிரங்கமா ஜீசஸ் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. உலகம் முழுசும் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்களே. கர்த்தாவே, தேவ கிருபை இப்படிப்பட்ட ஆண்டவரே வெற்றியின் நேரத்திலும் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம், குறிப்பா வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு நாடகம், இந்த மிஷன் கன்வென்ஷன்ல எங்களுடைய பங்களிப்பு எங்களை நம்பி சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையா எங்களை வழி நடத்துங்க. உடைய கிருபையும் சமாதானமும் தெய்வீக அன்பும் வழி நடத்துதலும் எங்கள் யாவரோடும் இருக்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளுங்க. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்குங்க. 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து நாம மகிமைப்படும்படி எங்களை வழி நடத்தும். குறிப்பா அந்த கால ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்தும். இன்றிலிருந்து இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் அன்றைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நாம மகிமைப்படும். கணம், துதி, மகிமையை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.